பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 4வது நாள் உபவாச ஜெபத்திற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த 21 நாள் உபவாச ஜெபத்திலும் கிறிஸ்துவின் மரணத்தில் சம்பந்தப்பட்டவர்களை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். 3வது நாள் உபவாசத்தில் நம்ம தியானித்தோம். யார் வீட்டில் விசாரணை நடந்தது? முதல் விசாரணை அண்ணா பிரதான ஆசாரனா இருந்து ஓய்வு பெற்றிருந்த அண்ணாவுடைய வீட்டில் தான் முதல் விசாரணை நடக்குது. கிபி 30 இரவு 11:30 அவங்க வீட்டில் என்ன பண்ணால் விசாரணை நடந்து, எதற்காக முதல் விசாரணை அவங்க வீட்டில் நடந்தது என்பது குறித்து 3வது நாள் நாம் தியானித்தோம். இன்றைக்கு 2வது விசாரணை குறித்து பார்க்க போகிறோம். 2வது விசாரணை கிபி 30 இரவு 12 மணிக்கு காய்பாவுடைய வீட்டில் நடக்குது. இந்த காய்பா யாரும் இல்லை, இந்த அண்ணாவுடைய மருமகன் தான் காய்பா. இவருடைய வீட்டில் சனகரிப் சங்கம் தோடு கூட இந்த விசாரணை இயேசுவுக்கு நடந்தது. திரும்பவும் சொல்கிறேன், எல்லாரும் கவனிங்க. 2வது விசாரணை இரவு 12 மணிக்கு அண்ணா வீட்டிலேருந்து யார் வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க? காய்பா யாரும் இல்லை, இந்த பிரதான ஆசானா இருக்கிற அண்ணாவுடைய மருமகன் தான் யாருன்னா இந்த காய்பா. இரவு 12 மணிக்கு இவங்களுடைய வீட்டில் தேவ பிள்ளைகளே சனகிரி சங்கத்தோடு கூடனா விசாரணை நடக்கிறத நாம் பார்க்கிறோம். ஆமே. தேவ பிள்ளைகளே, இந்த காய்பாவை குறித்து ஒரு சில காரியங்களை உங்களோடு சொல்லும்படியாக விரும்புகிறேன். காய்பா இவருடைய முழு பெயர் யோசப்பு காய்பா என்று பெயர். கிபி 18 36 வரைக்கும், கிபி 18 36 வரைக்கும் இவர் பிரதான ஆசனாக இருந்தார். இவர் வீட்டில் தான் இரவு 12 மணிக்கு விசாரணை நடக்குது. ஏற்கனவே பேதுரு யார் வீட்டில் முதலாவது மறுதளித்தார்? அண்ணாவுடைய இல்லத்தில் இருக்கும்போது முதலாவது மறுதளித்தார். 2வது மறுதளிப்பு இந்த காய்பா வீட்டில் தான் பேதுரு மறுதளிக்கிறார். இதெல்லாம் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் வாசிக்கலாமா? பாருங்க, யோவான் சுவிசேஷ புத்தகம் 18ஆம் அதிகாரம் 15 16 வரைக்கும். யோவான் சுவிசேஷ புத்தகம் 18ஆம் அதிகாரம் 15 16 வரைக்கும் வாசிக்கலாம். சீமோன் பேதுருவும் வேறொரு சீஷனும் இயேசுவுக்கு பின் சென்றாங்க. எல்லாரும் கவனிங்க. அண்ணா வீட்டில் இருந்து இப்போ யார் வீட்டுக்கு விசாரணை போகுது? காய்பா வீட்டுக்கு போன உடனே சீமோன் பேதுருவும் அவரோடு கூட வேறொரு சீஷனும் புறப்பட்டு அந்த விசாரணைக்கு புறப்பட்டு போறாங்க. 2வது விசாரணைக்கு. அந்த சீஷன் சார் எல்லாரும் கவனிங்க. இந்த வேறொரு சீஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அவர் யாரல்ல, இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்த அன்பான சீஷனா இருக்கிற யோவான். தேவ பிள்ளைகளே, அவருடைய பேரை இந்த இடத்துல மறைத்து சொல்லுவதற்கு காரணம் என்னன்னா, வேறொரு சீஷன் மற்றொரு சீஷன் என்று சொல்லி எழுதுவதற்கு காரணம் என்னன்னா, ரோம் அரசாங்கத்துக்கு பயந்து இந்த யோவான் நிருபத்தனவனை எழுதுகிறார். ஆகவே தான் பேதுருடைய பெயரை மட்டும் சொல்லி வேறொரு சீஷன் என்று சொல்லி யோவான் இந்த இடத்துல தன்னை குறித்து தான் சொல்றார். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? எல்லாரும் பாருங்க. காய்பா வீட்டுக்கு போறாங்க. காய்பா வீட்டில் யாரு பழக்கப்பட்டவர்னா, வேறொரு சீஷனா இருக்கிற யோவான் பழக்கப்பட்டவராக காணப்பட்டார். காரணம் என்னன்னா, இவங்க தகப்பனார் பெயர் செபதேயு. இவர் வியாபார சங்க தலைவராக இருந்தார். இவருக்கு 2 கடையும் கூட, மார்க்கெட்டில் 2 மீன் கடையும் யாருக்கு இருந்ததுன்னா இந்த செபதேயுக்கு இருந்த. செபதேயு யோவானுடைய தகப்பனாக இருந்தார். தேவ பிள்ளைகளே, பெத்சாயிதா கலீலியாவிலிருந்து எருசலேமுக்கு மீன் கொண்டு வரதுக்குள்ள அது கெட்டு போயிடும். அதனால் அதை கருவடாக்கி கவனிங்க கொண்டு வருவாங்க. யோவான் சிறு வயதிலிருந்தே தன் தகப்பனாகிய செபதேயு கூட அண்ணா வீட்டுக்கும் வருவார், பிலாத்து வீட்டுக்கும் வருவார், ஏரோதுடைய வீட்டுக்கும் வருவார். இந்த கருவடை எடுத்துன்னு வரும்போது, ஆகவே இந்த யோவான் யாருக்கு பழக்கப்பட்டவராக காணப்பட்டார்?
காய்பாவுக்கும் பழக்கப்பட்டவராக காணப்படும். வியாபாரத்தின் நிமித்தமாக தான் அப்பாவோடு வந்ததுனால அவங்களுக்கு பழக்கப்பட்டவராக காணப்பட்டாரு. கூட பேதுரும் வராரு. இவர் பழக்கப்பட்டதுனால, யோவான் பழக்கப்பட்டதுனால இவர் வீட்டுக்குள்ள அந்த அரண்மனைக்கு காய்பாவுடைய இல்லத்துக்குள்ள சனகரிப் சங்கம் 2வது விசாரணை உள்ள விடுறாங்க. தேவ பிள்ளைகளை பேதுருவை நிறுத்திட்டாங்க. ஏன்னா பேதுரு யாருக்கும் அறிமுகமாக ஆகாதவராக காணப்பட்டார். ஆகவே இப்போ யோவான் வெளியே வந்து இவர் எனக்கு தெரிஞ்சவர் தான் சொல்லி உள்ள கொண்டு போகிறது தான் யோவான் சுவிசேஷ புத்தகம் 18ஆம் அதிகாரம் 15லேருந்து 16 வரைக்கும் வாசிக்கலாம். கொஞ்சம் வாசிக்கலாமா? திரும்ப வேறொரு சீஷனும் பாருங்க. வேறொரு சீஷன் யாரு? யோவான். வேறொரு சீஷனும் இயேசுவுக்கு பின் சென்றாங்க. அந்த சீஷன் காய்பாவுக்கு அறிமுகமானவனா இருந்தபடியா இயேசுடனே கூட பிரவேசித்தான். சரி, கவனிக்கலாம். அப்போது 2வது முறை மறுதளிக்கிறார். எப்போ மறுதளித்தார் என்பதை நான் இந்த விசாரணையில் சொல்றேன். தயவுசெய்து கர்த்தருடைய வார்த்தை கவனிக்கலாம். இப்போ 2வது விசாரணை யாருடைய வீட்டில் நடக்குது? காய்பாவுடைய வீட்டில் 2வது விசாரணை நடக்குது. இயேசு கிறிஸ்து மேலே 5 குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இந்த 5 குற்றச்சாட்டில் 2வது குற்றச்சாட்டு வைக்கும்போது தான் பேதுரு 2வது முறை கர்த்தர் என்ன பண்ணனா மறுதளிக்கிறார். 1வது குற்றச்சாட்டு என்னன்னா, இவர் ஓய்வு நாள் பிரமாணத்தை மீறினாரு. ஓய்வு நாளில் அநேகருக்கு சுகம் கொடுத்தாரு. நீங்கள் மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்ப்பேன்னா, சூம்பின கை உடையவனை ஓய்வு நாளில் கர்த்தர் சுகமாக்கினார். ஆகவே இவர் ஓய்வு நாள் பிரமாணத்தை என்ன பண்ணிட்டாரு? மீறினாரு. ஓய்வு நாளில் யாதொரு வேலையும் செய்யக்கூடாது, சொந்த பேச்சு பேசக்கூடாதெல்லாம் பிரமாணம் இருக்குது. இதெல்லாம் மீறி இயேசுவானவர் செயல்பட்டு சூம்பின கை உடையவனை கர்த்தர் சுகமாக்கினார் என்று சொல்லி 1வது குற்றச்சாட்டு வைத்தாங்க. அது மாத்திரமல்ல, பேதுருடைய மாமி வீட்டில் கொண்டு வந்ததானே திமிர்வாதக்காரனாக இருக்கிற அவனை உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போய் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, ஓய்வு நாளில் 1.5 மைல் தூரம் தான் நடக்கணும், அதுக்கு மேலே நடக்கக்கூடாது. ஆனால் அந்த திமிர்வாதக்காரன் சுகமாச்சே, அவன் எவ்வளோ தூரம் நடந்து போனான்னா 2.5 மைல் தூரம் நடந்து போனான். ஆகவே இயேசு கிறிஸ்து மேலே 1வது குற்றச்சாட்டு என்னன்னா, இவர் ஓய்வு நாள் பிரமாணத்தை மீறினாரு, மரணத்துக்குரிய பாத்திரமாக இவர் இருக்கிறார் என்று சொல்லி இயேசுவை என்ன பண்ணா 1வது குற்றச்சாட்டு. ஆமே. தேவ பிள்ளைகளே, வனாந்திரத்தில் வரும்போது இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து வரும்போது ஓய்வு நாளில் ஒருத்தன் என்ன பண்ணான்? விறகு பொறுக்கு போயிருந்தான். அவனை மோசத்தில் ஒப்புவித்தவனே மோச சொல்றாரு, அவனை சில நாள் என்ன பண்ணுங்க, காவலில் வைங்க, கர்த்தர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலான்னு சொன்ன உடனே அவன் ஓய்வு நாள் பிரமாணத்தை மீறினவனாக இருந்ததுனால அவன் என்ன பண்ணோம்? கொல்லப்பட வேண்டும் என்று அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கறதை பார்க்கணும். ஆக எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 1வது குற்றச்சாட்டு இவர் ஓய்வு நாள் பிரமாணத்தை மீறினாரு. ஆகவே இவர் யாரு? மரணத்துக்குரிய பாத்திரவான் என்று சொல்லி 1வது குற்றச்சாட்டை வைத்தாங்க. 2வது குற்றச்சாட்டு, யோவான் சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் தேவாலயம் எத்தனை வருஷம் கட்டப்பட்டது? 46 வருஷமா ஏறதுனால கட்டப்பட்ட தேவாலயத்தை இவர் 3 நாளில் இடிச்சிடுவார், 3 நாளில் எழுப்பிடுவார் என்று சொல்லி 46 வருஷமாக கட்டப்பட்ட தேவாலயத்தை இவர் எப்படி 3 நாளில் இடிப்பார் என்று சொன்னார். தேவ பிள்ளைகளே, தேவாலயம் என்பது கர்த்தர் தன்னை குறித்து 3ஆம் நாள் இவர் உயிர் தெழுவார் என்று சொல்லி தன்னை குறித்து சொன்னதை அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவர் தேவாலயத்தை தான் சொன்னார் என்று சொல்லி 2வது குற்றச்சாட்டை வைக்கும்போது தான் பேதுரு 2வது முறை கர்த்தர் என்ன பண்ணா மறுதளித்தார். ஆமே. மறுதளிப்பு பேதுரு எங்க நடக்குது? அண்ணாவுடைய வீட்டில் குளிர் காய்ந்து கொண்டு இருக்கும்போது அவரோடு கூட இவர் போய் உட்காரும்போது ஒரு பெண்ணானவர் கேட்குறா, நீ அவரோடு இருந்தவர் தானே? இல்லை, அவர் எனக்கு யார் என்றே தெரியாது என்று சொல்லி 1வது மறுதளிக்கிறார். 2வது தேவ பிள்ளைகளை 2வது விசாரணை, அது 2வது விசாரணை 2வது குற்றச்சாட்டை இயேசு கிறிஸ்து மேலே சொல்லி கேள்வி கேட்கும்போது 2வது முறை பேதுரு இந்த இடத்துல என்னவனா மறுதளிக்கிறார். 3வது குற்றச்சாட்டு, இவர் வேசிகளோடு தங்கியிருந்தார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து மேலே 3வது குற்றச்சாட்டை வைக்கிறாங்க.
நீங்கள் லூக்கா சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம் 37 36 வரைக்கும் கொஞ்சம் வாசிக்கலாமா? 7ஆம் அதிகாரம் லூக்கா சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம் 37 39 வரைக்கும் வாசிக்கலாம். அப்போது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய அந்த ஸ்திரீ, கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை கவனிங்க. இங்கே பாவியான ஸ்திரீன் லூக்கா சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் வருகிற இந்த ஸ்திரீ யாருன்னா ஒரு புறஜாதி. இந்த புறஜாதி இவங்க எங்கே இருந்தாங்கன்னா கலீலியாவில் இருந்தாங்க. கலீலியாவில் அதாவது அநேக வியாபாரிகள் வந்து தங்கி வியாபாரம் பண்ணி பணம் சேர்ந்த பிற்பாடு 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் கூட இருந்து வியாபாரம் பண்ணி பணம் சேர்ந்த பிற்பாடு தங்கள் தேசங்களுக்கு வீடுகளுக்கு ஊர்களுக்கு நம்ம புறப்பட்டு போவாங்க. அந்த இடத்துல அதிகமாக விபச்சாரம் வேசித்தனம் நடந்தது. பணத்துக்காக போகிற இந்த விபச்சாரி இவன் யாராக இருந்தான்னா புறஜாதியாக இருந்தார். அடிக்கடிக்கு இயேசு கிறிஸ்துவானவர் கலீலியாவா பெத்சாயிதா இந்த பகுதியெல்லாம் போயிட்டு ஊழியம் செய்ததுனால அநேகர் தொடப்பட்டு மனம் திரும்புகிறாங்க. இவளுடைய அதாவது பிழைப்பு என்ன ஆகுதுன்னா நாளுக்கு நாள் அதாவது ஒன்றும் இல்லாமல் போன உடனே ஏன் நம்முடைய அதாவது பிழைப்பு ஒன்றும் இல்லாமல் போச்சுன்னு சொல்லி அவர் பேசும்போது ஒரு யூத வாலிபன் எருசலேமிலிருந்து வருகிறார். அடிக்கடிக்கு வந்து இந்த ஜனங்களுக்குள்ள போதனை பண்ணி எல்லாரையும் மாற்றுகிறார். அந்த யூத வாலிபன் ஏன் அழகுக்கு வழங்க மாட்டாரா என்று சொல்லி தான் இயேசுவை தேடி யார் வரான்னா அந்த ஊரில் இருக்கிற பாவியான புறஜாதியாக இருக்கிற இந்த விபச்சாரிய ஸ்திரியானவ இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு வருகிறார். மன்னிக்கணும், சீமோன் பேதுருடைய வீட்டில் பந்தியில் இருக்கும் பரிசேனாகிய சீமோன் பேதுரில் பரிசேனாக இருக்கிற சீமோனுடைய வீட்டில் இயேசு கிறிஸ்து பந்தியில் இருக்கும்போது இயேசுனுடைய பாதத்தை வந்து பார்க்குறா. தான் இருதயம் கொத்தப்பட்டு உடைந்து தன் பாவங்களை அறிக்கை செய்கிற விதத்தில் இயேசுவின் பாதத்தை நவன கண்ணீரினால் நவன நினைக்கிறான். ஆமே, தன் தலைமையினால் துடைத்து ஓயாமல் இயேசு கிறிஸ்துடைய பாதத்தை நவன முத்தம் செய்கிறான். அதுக்கு அந்த பரிசேயன் சீமோன்னா சொல்றாரு பாருங்க. அதை கண்டபோது இவர் தீர்க்கதரிசியா இருந்தா அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை கவனிங்க. இவ பாவியான ஸ்திரீ இயேசுவை தொடுகிறாளே, இவர் அனுமதிக்கிறாரே, தான் தொடுகிறது என்ன யார் தொடுகிறது என்று இவர் அறியாத இருக்கிறாரே, இவர் ஒரு தீர்க்கதரிசியா, இவர் ஒரு மேசியாவா என்று சொல்லி இந்த சீமோன் பரிசேயன் சீமோன் என்ன பண்ணனா இயேசுவை குறித்து இருதயத்தில் நினைத்தவனாக காணப்பட்டான். அப்போது கர்த்தர் ஒரு ஓமையை சொல்றார். தேவ பிள்ளைகளே, இவனுடைய பாவம் பெரிது, இவ பாவம் பெரிதாக மன்னிக்கப்பட்டதுனால அதிகமாக அன்பு கூறான். நான் உன் வீட்டுக்கு வந்தேன், என் தலைக்கு எண்ணெய் வைக்கல, ஆனால் இவன் பாதத்தை என்ன பண்ணா கண்ணீரினால் நினைக்கிறா என்று சொல்லி இவருக்கு சப்போர்ட்டாக பேசினார் என்று சொல்லி இவர் வேசிகளோடு தங்கியிருந்தார் என்ற குற்றச்சாட்டை நம்ம வைக்கிறாங்க. இவங்க என்ன ஜாதி? புறஜாதி. பாருங்க, நீதிமொழிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீதிமொழிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பாருங்க, பரஸ்திரி. பாருங்க தேவ பிள்ளைகளை, புறஜாதிகளுக்கும் யூத வேசிகளுக்கும் என்ன வித்தியாசம்னா, புறஜாதியாக இருக்கிறவங்க வாயை திறந்தாவே, விபச்சாரத்தில் இருக்கிற புறஜாதியான ஸ்திரீ வாயை திறந்தாவே கெட்ட வார்த்தையாகவே பேசுவாள். இதை தான் நீதிமொழிகள் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லப்படும். கொஞ்சம் வாசிக்கமா. இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணா புறஜாதி. இவங்க இச்சகமான வார்த்தை, வாயை திறந்தாவே கெட்ட வார்த்தைகளாகவே பேசுவாங்க. 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துக்கு வந்துடலாமா? இச்சக வார்த்தைகளை பேசும். இந்த இச்சக வார்த்தை பேசும் அந்நிய பெண். இச்சக வார்த்தைன்னா கெட்ட வார்த்தையை பேசுகிற புறஜாதி என்று பொருளாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளை, இயேசுவான ஒரு 3வது குற்றச்சாட்டு, இவர் வேசிகளோடு தங்கியிருந்தார். அந்த பரிசேயன் சீமோன் வீட்டில் பந்தியில் இருக்கும்போது இந்த புறஜாதியான இந்த ஸ்திரீ இயேசுவை அதாவது
தவறான விதத்தில் நடத்தும்படியாக தான் புறப்பட்டு வரா. என்னுடைய பொழைப்பே போச்சே. இந்த யூத வாலிபனாகி இயேசு அடிக்கடிக்கு இங்கே வர்றதுனால எல்லாரும் மனம் திரும்புகிறாங்களே அப்படின்னு சொல்லி இயேசுனிடத்தில் வந்தோடனே இயேசுவின் பாதத்தை பார்த்த உடனே இருதயம் குத்தப்பட்டு பாவ அறிக்கை செய்து மனம் கசந்து அழுகிறார். கர்த்தர் சொல்றாரு, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, சமாதானத்தோடு போய் என்று சொல்லுகிறார். ஆமென். கவனிக்கலாம். இப்போ யோவான் சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 3-7 வரைக்கும் வாசித்து பாருன்னா, இந்த விபச்சாரி யாருன்னு சொன்னா யூத விபச்சாரியாக காணப்பட்டார். கொஞ்சம் வாசிக்கலாமா? 8ஆம் அதிகாரம் 3-7. அப்பொழுது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, பிடிக்கப்பட்டா கவனிக்கலாம். இந்த கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட இந்த விபச்சார ஸ்திரியை இயேசுனிடத்தில் கொண்டு வந்து, தேவாலயத்தில் இருக்கிற இயேசுனிடத்தில் கொண்டு வந்து இந்த ஸ்திரியை குறித்து சொல்றாங்க. மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தின்படி இவன் என்ன பண்ணும்? கல்லெறிந்து கொல்லப்படணுன்றாங்க. ஏன் இவளுக்கு நியாயப்பிரமாணத்தை குறித்து பேசப்படுதுன்னா, இவ யாரு? யூத விபச்சாரியாக காணப்பட்டான். யூத பெண், ஆனால் விபச்சாரியாக காணப்பட்டான். எல்லா சமுதாயத்திலும் அந்நாட்களில் இது இருந்ததுங்க. அல்லேலூயா. கவனிக்கலாம். கல்லெறிந்து கொல்லப்படணுன்றார் ஆண்டவர். கவனிக்கலாம். அவங்களுடைய பெயரை புழுதில் எழுதினார். உங்களில் யார் பாவம் செய்யாத இருக்கிறீர்களோ அவள் மேலே முதலாவது கல் எறிங்கன்னு சொல்லி அவங்களுடைய பெயரை கர்த்தனவனை எழுதினார். எல்லாரும் பார்த்தாங்க. நாமும் ஒரு நாள் இவளிடத்துல இருந்தோம்னு சொல்லி எல்லாரும் கல்லை போட்டு போயிட்டாங்க. ஆண்டவரை பார்க்குறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, இனி பாவம் செய்யாத, கேடொன்றும் வராதபடி பாவம் செய்த போய் என்று சொன்னார். ஆனால் அந்த லூக்கா சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் அந்த விபச்சாரி உன் பாவம் மன்னிக்கப்பட்டன்னு சொன்னார். காரணம் என்னன்னா, அவன் மனம் கசந்து அழுதான். தன் பாவத்துக்காக கண்ணீரை வடித்தான். ஆண்டவர் மன்னித்தான். ஆனால் இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறான். இனி என்ன பண்ணாத, பாவம் செய்யாத போன்னு சொல்லி வாய்ப்பு கொடுக்குறான். தேவ பிள்ளைகளே, யார் தன்னுடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி கர்த்தரிடத்தில் திரும்புகிறாங்களோ நிச்சயமாக அவங்களுடைய பாவங்களை கர்த்தர் மன்னிக்கிறார். இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறார். இவர் சொல்ல, ஏசப்பா நான் மன்னிச்சிடலாம் கேட்கல, நிறுத்துறாங்க. எல்லாரும் போயிட்டாங்க. ஆண்டவரை பார்க்குறான். ஆண்டவர் சொல்கிறார், இனி என்ன பண்ணாத, பாவம் செய்யுது. 2வது ஒரு வாய்ப்பை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. இப்போது 2வது ஒரு வாய்ப்பை இவளுக்கு கொடுத்தனால இவர் மேலே என்ன குற்றச்சாட்டுவதுன்னா, வேசிகளுக்கு சப்போர்ட்டாக, அதாவது ஆதரவாக இருந்தார் என்று சொல்லி 2வது குற்றச்சாட்டை நபனை வைக்கிறாங்க. 1வது குற்றச்சாட்டு என்னது சொல்லுங்க, நீங்கள் தான் சொல்லணும். 2வது குற்றச்சாட்டு, 3வது குற்றச்சாட்டு வேசிகளோடு தங்கியிருந்தார் என்று சொல்லி இவர் மேலே நம்ம குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. 4வது குற்றச்சாட்டு, ஆயக்காரரோடு இவர் போஜனம் பண்ணினார், வேசிகளுடைய பாவிகளுடைய சிநேகிதன் என்று இவர் மேலே குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. திரும்ப சொல்கிறேன், 4வது குற்றச்சாட்டு, ஆயக்காரனோடு போஜனம் பண்ணினார், பாவிகளுடைய சிநேகிதன் என்று சொல்கிறார். தேவ பிள்ளைகளை அந்நாட்களில் எங்கன்னா அதாவது விசேஷம் நடக்குமானா, இந்த புறஜாதிங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஜப கூட்டம் நடக்குதுன்னா அவங்க சாப்பாடு ஆயத்தம் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. கொண்டு போயிட்டு முடிஞ்ச பிற்பாடு அவங்க தங்களுடைய சாப்பாடை தான் பகிர்ந்து சாப்பிடுவாங்க. இப்படி சாப்பிடும்போது இயேசுவுக்கும் கொடுத்தாங்க. இயேசுவும் சாப்பிட்டார். ஆகவே தான் ஆண்டவரை பார்த்து சொல்கிறாங்க, இவர் யார், போஜன பிரியன் என்று ஒரு குற்றச்சாட்டை என்ன பண்ண வைக்கிறாங்க. தேவ பிள்ளைகளை, இவர் ஆயக்காரனோடு போஜனம் பண்ணினார். ஆகவே இவர் யார், பாவிகளின் சிநேகிதன் என்ற குற்றச்சாட்டை நம்ம வைத்தாங்க. அந்நாட்களில் பரிசேயர் பார்த்தீங்கன்னா எந்த பெண்ணும் பார்க்க மாட்டேன்ட்டு கண்ணு முடியல போய் பழத்தில் கூட விழுந்துருக்கிறான். அவ்வளோ பரிசுத்தமாக இருந்தாங்க. அது மாதிரி இப்போ அவங்க பரிசுத்தமாக இருக்கிறேன்னு சொல்லி தான் இயேசு என்ன சிலுவையில் அறைவதற்கு யார் காரணமாக இருக்கிறாங்க, பரிசேயரும் காரணமாக காணப்பட்டாங்க. சரி, 5வது, இயேசு கிறிஸ்து மேலே
வைக்கப்பட்ட 5வது குற்றச்சாட்டு. மாயாஜாலம், மந்திரவாதி என்று சொன்னாங்க. இவர் மாயாஜாலம் பண்ணுறவர், இயேசுவானவர் ஒரு மந்திரவாதின்னு சொன்னாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். மாயாஜாலம் பண்ணுகிறவர் இவர் மந்திரவாதி என்று 5வது குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. யோவான் சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரமும் லூக்கா சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரமும் இந்த 2 அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்போம்னா, ஜனங்க ராஜா என்று இவரை சொன்ன உடனே கர்த்தனவனை மறைந்து போனார். யோவான் சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து மேலே கல் எறியும் போது ஆண்டவர் என்ன பண்ணனா மறைந்தார்னு இருக்குது. மலையிலிருந்து அவரை தள்ளும்போது மறைந்தார்னு இருக்குது. மறைந்தார்னு நம்முடைய தமிழ் வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருது. மூல மொழியில் அவர் காற்றோடு காற்றனம்னா கரைந்து போனார்னு இருக்குது. தேவ பிள்ளைகளே, ஆகவே இவர் யாருன்னு சொல்லிட்டாங்க, மந்திரவாதின்ட்டாங்க. ஆண்டவரானவர் சிலுவைக்கு போகணும், சிலுவையில் தான் மறிக்கணும். இதுதான், அதாவது தன்னுடைய முழு ரத்தத்தையும் உலகத்தின் பாவங்களுக்காக கர்த்தனவனை சிந்தணும். இவர் கல்லெறிந்து கொன்னா எல்லா பாவமும் சிந்தப்படாது, எல்லா ரத்தமும் சிந்தப்படாது. பிற்பாடு தேவ பிள்ளைகளே, மலையிலிருந்து தள்ளினாலும் உடம்புல இருக்கிற 6 லிட்டர் ரத்தமும் வந்துடாது. 6 5 6 தானே மெடிக்கல் காலேஜில் படிக்கிறீங்க. 6 லிட்டரில் ரத்தம் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்குது. இது சிலுவில் அரைஞ்சால் தான் அடி பாதத்திலையும் என்ன பண்ணப்படுது, ஆணி அடிக்கப்படுது, தலையிலும் முறுக்கிடும், 2 கைகளிலும் அதாவது ஆணிகள், மேலே வானத்திற்கும் பூமிக்கு அந்தரத்தில் தொங்குறாரு, அடி பாதத்தில் மேலேருந்து ரத்தனபனம் எல்லாம் வடிஞ்சிடும். அதனால் இயேசுவானவர் உலகத்தின் பாவங்களுக்காக முழு ரத்தமனவன சிந்தப்படும். பிசாசு இவரை கல்லெறிந்து கொள்ளணும், இவரை மலையிலேருந்து தள்ளிவிடணும்னு சொல்லி நினைக்கும் போது தான் கர்த்தர் காற்றோடு காற்று என்ன பண்ணார், கரைந்து போகிறார். இதனால் ஆண்டவர் என்னான்னு சொல்லிட்டானுங்க, மாயாஜாலக்காரன், இவர் ஒரு மந்திரவாதி அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. சார், இந்த காய்வா வீட்டில் விசாரணை முடிகிறது. அப்போ தான் விசாரணை முடியும் போது பேதுரு 3வது முறை இயேசுவை மறுதளிக்கிறார். இந்த காய்பா வீட்டில் 2 முறை மறுதளிக்கிறார். முறை எங்கே மறுதளிக்கிறாரு, அண்ணாவுடைய வீட்டில் மறுதளிக்கிறார். ரெண்டாவது குற்றச்சாட்டை வைக்கும்போது இயேசு மேலே 2வது முறை மறுதளிக்கிறார். 3வது முறை இந்த விசாரணை முடியும் போது 3வது முறை பேதுரு என்ன பண்ணா இயேசுவை மறுதளிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. உடனே சேவல் கூவுது, மனம் கசந்து அழுகிறாரு. தேவ பிள்ளைகளே, பேதுரு தன்னுடைய பலத்தில் சார்ந்தார். நாம் மறுதளிக்க மாட்டாண்டவர் என்ன, ஆண்டவர் கர்த்தரை சார்ந்து இருந்தால் பரவாயில்ல, நாம் மறுதளிக்க மாட்டேன்னார். அதுதான் ஆண்டவர் சொல்ல, சேவல் கூவுறதுக்கு முன்பாக என்ன பண்ணுவேன், 3 தரம் மறுதளிப்பாய் என்று சொல்லுகிறான். தேவ பிள்ளைகளே, நம்ம கர்த்தரை சார்ந்து ஊழியம் செய்யணும், கர்த்தரை சார்ந்து கிறிஸ்துவ வாழ்க்கையை நடத்தும். தேவ பலத்தில் இருந்தால் தான் நம்முடைய ஓட்டம் ஜெயமாக இருக்கும். மாம்சத்தில் மட்டும் சார்ந்து கொள்ளக்கூடாதுங்க. எனக்கு படிப்பு இருக்குது, அறிவு இருக்குது, பலம் இருக்குது, சாமர்த்தியம் இருக்குது அப்படின்னு சொல்லி சார்ந்து கொள்ளவே கூடாது. இப்போவும் ஒரு குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணிக்கிறேன், மேல்நாட்டில் இருக்கிறாங்க, 10 வருஷம் ஆச்சுன்றாங்க. மேல்நாட்டுக்கு போய் பிரச்சனையாக இருக்குது. எப்படியோ அங்கே போயிட்டு நல்லா இருக்கலான்னு போனாங்க. அங்கே சரீர பலவனை திரும்பி வந்துடலான்னு நினைக்கிறாங்க. தேவ பிள்ளைகளை எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்ம தேவ பலத்தில் சார்ந்தால் தான் நம்முடைய காரியம் எதுவாக இருந்தாலும் ஜெயமாக இருக்கும். மனுஷ பலம், படிப்பு இதெல்லாம் ஒரு குப்பைங்க, ஒரு நிமிஷத்தில் இல்லாமல் போயிடும். நல்லா படிச்சிருக்கிறேன்ற பைத்தியமாயிட்ட என்ன பண்ணுவேன், ஒன்றுமே பண்ண முடியாது. நல்ல பலம் இருக்குது, நான் அதை பண்ணிட்டு ஏதோ பண்ணிடுவேன், பலவனம் ஆகிட்டேன் என்ன பண்ணுவேன், ஒன்றுமே கிடையாது. கர்த்தருடைய பலத்தை சார்ந்தேன்னா ஆண்டவர் உனக்கு உறுதுணையாக இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம். இவருடைய காய்பா வீட்டில் விசாரணை 12 மணிக்கு தொடங்குது. இந்த விசாரணை முடிந்த பிற்பாடு இயேசுவை எங்கே தள்ளினார்கள் என்று சொல்லப்படுதுன்னா, காய்பா வீட்டில் இருக்கிற பாதாள அறையில் அதிகாலை 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும்
இப்போ தேதி வந்து கிபி 30 ஏப்ரல் 7ஆம் தேதி ஆயிடுச்சு. திரும்ப சொல்கிறேன், யார் வீட்டில் பாதாள அறை இருக்குது? காய்பா வீட்டில் பாதாள அறையில் இந்த 2வது விசாரணை முடிந்த உடனே இயேசுவானவர் பாருங்க, அந்த பாதாள அறையில் அதிகாலை 2 மணிலேருந்து காலை 6 மணி வரைக்கும் ஏப்ரல் 7ஆம் தேதி அவர் என்ன பண்ண உள்ளே தள்ளிட்டாங்க. பாதாள அறையில் இயேசுவை தள்ளினாங்க. தேவ பிள்ளைகளே, 4 மணி நேரம் இயேசுவானவர் பாதாள அறையில் இருந்தார். அந்த 4 மணி நேரமும் காய்பா கவனிச்சுக்கினே இருக்கலாம். காரணம் என்னென்னா, மன உளைச்சல் வந்தால் நம்ம மறந்து நம்மளை எல்லாத்தையும் சொல்லிடுவோம். இப்போ ஒரு பிரச்சனை போராட்டம் வருதுன்னு வச்சுங்க, எது யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ ஒருத்தரை மன்னிக்கிறோம், சரி போடா வேணும். ஒரு மன உளைச்சல் அவங்களால ஏற்படும் போது இதெல்லாம் இப்படி பண்ணி என்ன பண்ணிடுவோம், சொல்லிடுவோம். ஆகவே தான் இயேசுவானவரை பாதாள அறையில் 4 மணி நேரம் அடைத்து வைத்து இந்த காய்பா கவனிச்சிக்கினே இருக்கிறார். இயேசு என்ன பண்ணுறாரு சொல்லி கவனிச்சிக்கினே இருந்தார். இந்த அறையில் சுகாதார குறைவு, என்ன குறைவு? சுகாதார குறைவு. சரியான காற்று இல்லை, மூச்சே விட முடியாமல் இயேசுவானவனை திணறி கொண்டு இருந்தார். பிதா இயேசுவானவனை பலப்படுத்தினார். இந்த அறையில் இயேசு என்ன செய்கிறார் என்று சொல்லி கவனிச்சுக்கினே இருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, கயிறுனால் கட்டப்பட்டு இருந்த இயேசு கிறிஸ்துடைய கையை கயிறு அவுத்துட்டு இப்போ என்ன பண்ணனா சங்கிலினால் கட்டி இயேசுவை நல்ல மன உளைச்சலுக்குள்ளே ஆக்குறாங்க. ஆனாலும் கூட இயேசுவான ஒரு வார்த்தையை நம்ம திறக்கவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் தேவ பிள்ளைகளை, இந்த 4வது விசாரணையில் யாரை கர்த்தர் பலப்படுத்துகிறார்? பிதா. இயேசுவானவர் பாதாள அறையில் பலப்படுத்துகிறார். நமக்கு என்ன பிரச்சனை போராட்டம் இருந்தாலும் கர்த்தருடைய பலத்தில் சார்ந்துக்கணுங்க. வாங்க கவனிங்க, நீங்கள் செய்கிற வேலையாக இருக்கட்டும், நீங்கள் அதாவது ஊழியமாக இருக்கட்டும், அல்லது படிப்பு காரியமாக இருக்கட்டும், உங்கள் மூளையை சார்ந்துக்காதீங்க. எக்ஸாம் எழுதுறீங்க, உங்கள் மூளையை சார்ந்துக்காதீங்க. ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு பாருங்க, ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். ஆமாங்க, நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வாங்க. அவர் டிஜிஎஸ் தினகரனை குறித்து ஒரு அருமையான சாட்சியை நான் கேள்விப்பட்டேன். அப்போ 10th தான் இப்போ எஸ்எல்சி. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் +1 தான் எஸ்எல்சி. அந்த எஸ்எல்சி எக்ஸாமுக்கு தேர்வு எழுதுகிற அறையில் இருக்கும்போது பைபிள் எடுத்து ஒரு அதிகாரம் படித்து ஜெபம் பண்ணிட்டு தான் எழுதினார். பிற்பாடு அவர் பார்த்தீங்கன்னா பேங்க் மேனேஜராக இருக்கும்படி கர்த்தர் செய்தார். ஊழியத்துக்கு அழைச்சதுனால அந்த வேலையை விட்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக வந்தார். அதனால் தேவ பிள்ளைகளை, எதுவாக இருந்தாலும் போராட்டமா, கண்ணீரா, கவலையா, பலவீனமா, இயேசுடைய பலத்தில் சார்ந்து எல்லாவற்றிலிருந்து நம்முடைய ஆண்டவர் விடுதலை ஆக்குவார். இதை தான் தாவீது சொல்கிறாரு, என் பலனாகிய கர்த்தாவே உண்மையில் அன்பு கூறுவேன்றார். கொஞ்சம் வாசிக்கலாமா? சங்கீதம் 18 1 வாசிக்கலாமா? சங்கீதம் 18 1 வாசிக்கலாமா? கவனிக்கலாம். தாவீதுக்கு கொஞ்சம் நஞ்சம் போராட்டம் இல்லைங்க, மாமனாரால் போராட்டம். பாருங்க, 10 வருஷம் காடுகள் அலைந்து திரிகிறார். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்துக்கு ஓடின ஒரு காட்டுக்கு 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரத்துக்கு தான் அரண்மனைக்கு திரும்புகிறார். சொந்த மாமனாரால் 10 வருஷம் காடுகள் அலைந்து திரிகிறார். தெரிஞ்சாலும் கூட காட்டுக்கு கூட தேடி போகிறார். அவ்வளோ பெரிய கஷ்டம், போராட்டம். பிற்பாடு சமஸ்த இஸ்ரவேல் முழுவதுக்கு ராஜாவான உடனே தான் பெற்ற பிள்ளை அவருக்கு விரோதமாக என்ன பண்ணுறான்? அப்சலோம் எழும்புகிறான். அதோனியா தாவீதுக்கு கொலை மிரட்டல் வருகிறார். இப்பேற்பட்ட போராட்டம். பெலிஸ்தரும் அடிக்கடிக்கு தொடர்ந்து தாவீது மேலே என்ன யுத்தம் தொடுத்துக்கினே இருந்தாங்க. முதல் யுத்தமும் தாவீது 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரத்தில் பெலிஸ்தர்கள் தான் இந்த கோலியத்தை அடிச்சார். கடைசி யுத்தமும் கூட 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்தில் கடைசி யுத்தம் 40 யுத்தங்களை செய்தார். அதுவும் பெலிஸ்தரோடு தான் முடியுது. ஒரு யுத்தத்தோட தாவீது தோற்று போடுங்க. எல்லாவற்றிலும் கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். காரணம் என்ன தெரியுமா?
எப்பா செல்லெல்லாம் பார்க்குறீங்க, காரணம் என்ன தெரியுமா? யாருடைய பலத்தில் சார்ந்தார்? அதுதான் கடைசி நாட்கள் அவர் பாடின சங்கீதங்களில் ஒன்று இந்த 18ஆம் சங்கீதம். கொஞ்சம் வாசிக்கலாமா? என் பலனாகி கர்த்தாவே பாருங்க, உம்மில அன்பு கூறுவேன். பாருங்க, கர்த்தர் என் கண்மலை. போதும். என் பலனாகி கர்த்தாவே உம்மில அன்பு கூறுவேன்ட்டார். அதனால் நம்ம யார் பலனை சார்ந்து நிற்கணும்? கர்த்தருடைய பலனை சார்ந்துட்டா போதுங்க. ஒருபோதும் கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். ஆமாங்க, ஒருபோதும் உன்னை கைவிடவே மாட்டாருங்க. தேவ பிள்ளைகளை, நம்ம கர்த்தருடைய பலனை சார்ந்துக்கணும். ஒரு சாட்சி கூட சொல்லியிருக்கிறேன். பெரிய ஆறு, அகலமான ஆறு, தண்ணீர் பிரகாயத்தோடு ஓடுது. நல்ல ஆழமான தண்ணீர், அகலமான ஆறு, தண்ணி பீரிட்டு போகுது. இந்த ஒரு மனுஷன் அங்கேருந்து கயிறு, இங்கேருந்து அந்த கரையிலேருந்து இந்த கரைக்கு கயிறு, இவர் நடந்து வர. இதை பார்ப்பதற்கு எல்லாம் பணம் கொடுத்து போய் பார்ப்பாங்க. ஒரு முறை சொன்னார், யார் என் கூட வரீங்களோ நான் அவங்களை கூப்பிட்டு இந்த கயிறு மேலே போவேன்னு. எல்லாம் முழிக்கிறாங்க, யாரும் முன் வரல. ஏன்னா கீழே வந்தால் காலி, தண்ணீர் அடிச்சுன்னு போடும். ஆழமான தண்ணீர், நல்லா வேகமாக போகுது வெள்ளம். ஒரு சின்ன பையன் சொன்னான், நான் போகிறேன் அப்படின்னு. போனான். அவர் கூட்டின்னு வந்தார். நீ எப்படிப்பா தைரியமாக நீ போன அப்படின்னு. நாங்கள் யாருமே போல. அவர் எங்கள் அப்பா அண்ணன். அவர் யார்? எங்கள் அப்பா அண்ணன். பாருங்கள், அவன் அப்பா மேலே நம்பிக்கை. எங்கள் அப்பா என்னை காப்பாற்றுவார், என்னை விட மாட்டார். தேவப்பிள்ளை, இயேசு மேலே நம்பிக்கை. கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. ஒருபோதும் கர்த்தர் உனக்கு துரோகம் செய்யவே மாட்டார். ஒருபோதும் உன்னை கைவிடவே மாட்டார். உனக்கு நியமித்ததை கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றி முடிப்பார். ஆமென். சரி, நாளைக்கும் தொடர்ந்து இந்த ஜெபநபனம் நடைபெறும். முழங்கால் படியில்லாமா? முழங்கால் படியில்லாமா? கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். என் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தரே, பரிசு